ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் சாப்பிடல. இப்போ தான் கம்பெனிலேருந்து தான் வந்தேன். சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் வந்துச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு சாப்பிட்றது தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன ஆர்டர் பண்ணியிருக்குன்னு வாங்க பார்க்கலாம். அதாவது தோசை தான் ஆர்டர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் தோசை 2 ஆர்டர் பண்ணேன். ஆஃபர் வந்துச்சு ஜொமேட்டோவில் எனக்கு. அதனால் ஆர்டரே பண்ணிட்டேன். எப்படியும் கடையில் போய் சாப்பிட்டாலும் 2 தோசை சாப்பிட்டா 60 ரூபா, 20 ரூபா, 60 ரூபா மேக்ஸிமம் ஆயிரும். ஸோ நம்ம வீடு தேடியே வந்துடுது இது. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது தோசை. நான் இந்த கடையில் தான் ஆர்டர் பண்ணி மேக்ஸிமம் சாப்பிடுவேன். நல்லாயிருக்கும். ஆனியன் தோசை நல்லாயிருக்கு. ஸ்வீட்டாக இருக்குது பார்க்கும்போதே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது சாம்பார். என்ன சாம்பார் பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார். தோசைக்கு பருப்பு சாம்பார் நல்லாயிருக்கும். உங்களுக்கெலாம் தோசை பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கு பருப்பு சாம்பார் நல்லா இருக்குமான்றது கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சட்னி, கடலை சட்னி, சரி தேங்காய் சட்னி, தேங்காய் கடலை போட்ட சட்னி. ஹோட்டலோட பேர் பாருங்கள் இதில் இருக்குது. இந்த ஹோட்டல் உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டாக சொல்லுங்கள். இது எந்த ஊர், எந்த ஏரியான்னு. கடலை சட்னி. அடுத்தது கார சட்னி. ஓகேங்களா? பேக்கிங் வேறு லெவலில் இருக்கும். வெறும் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆனியன் தோசை எவ்வளோ ரேட்டுன்றது கமெண்டில் சொல்லுங்கள். நான் 2 ஆனியன் தோசை வாங்கியிருக்கேன். 2 ஆனியன் தோசை எவ்வளோன்றது சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆனியன் தோசைக்கு பேக்கிங் இவ்வளோ பேக்கிங் 3 பாக்ஸு. நீங்கள் கடையில் போய் வாங்கினாலே எவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க. எனக்கு ஆஃபரோடு நான் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்றது ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஜொமேட்டோவில் ஒரு தோசை சாப்பிட்டாலே வயிறு நம்பிடும். பட் இருந்தாலும் நைட்டு வரையும் மதியம் வரையும் தாங்கணுன்றதுக்காக 2 தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனியன் தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சாம்பார் ஊற்றிக்கலாம். லைட்டாக தொட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கரெக்டாக இருக்கும். இல்லை மிக்ஸ் பண்ணி அடிக்கலாமா? மிக்ஸ் பண்ணி தான் அடிக்கணும். ஏன்னா சாம்பார் வேஸ்ட்டாக போயிடும் எல்லாத்துலேயும் ஒதுக்குனா. சாம்பார் ஊற்றியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு சட்னி லைட்டாக ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கார சட்னி நம்ம அப்படியே ஒரு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சரி, ஓகே, லைட்டாக வச்சிடலாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வெஜ்ஜி சாப்பாடு தான் நல்லாயிருக்கும். எப்போயுமே நம்ம அங்கே தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். லைட்டாக சாம்பார், சட்னி, ஒயிட் சட்னி எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குது. யாராருக்கெல்லாம் தோசை பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ், கடையில் தான் ஆர்டர் பண்ணேன், சாப்பிட்னு இருக்கேன். யாராருக்கு தோசைலாம் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆனியன் ரோஸ்ட், நான் சாப்பிட்றது வந்து ஆனியன் ரோஸ்ட்டு எவ்வளோ ரேட்டுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணேன்.
ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணேன். 2 தோசை ஆர்டர் பண்ணேன். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 2 தோசை. ஒரு தோசை எவ்வளோ ரேட்டுன்றது, ஆனியன் ரோஸ்ட் உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுன்றது சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஆனியன் ரோஸ்ட் 2 ரோஸ்ட்டுக்கு சாம்பார், சாம்பார், ஒயிட் சட்னி, நெக்ஸ்ட்டு கார சட்னி, 3 பேக்கிங். ஓகேங்களா? வித்து பேக்கிங்கோடு எவ்வளோ ரேட்டு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்குலாம் தோசை பிடிச்சிட்டா தோசை பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டினியூஸாக வீடியோ நல்ல வீடியோவாக போடுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோ சூப்பராக இருக்குது தோசை. ஒன்றுங்க பார்த்தீங்கன்னா கடையோட பேர் பாருங்கள், இதுதான். இந்த கடை வந்து உங்கள் ஊரில் எந்த ஊரில் இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். கடை பேர் தெரிஞ்சிச்சுன்னா இது எந்த ஊரில் இருக்குது இந்த கடை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? கம்பெனியில் வந்த மேடம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து நான் தூக்க நினைப்பில் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். தூங்கலை, நைட் ஃபுல்லாக ஃபுல் நைட் ஒர்க்கு. கம்பெனி ட்ரெஸ்ஸோடு சாப்பிட்ற பாருங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே ஊருக்கு போயிட்டாங்க, அதனால தான் கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே சாம்பார், கார சட்னி, ஒயிட் சட்னி ப்ளஸ் ஆனியன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையுமே. நீங்களாம் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்களா, இல்லை வீட்டிலே செஞ்சு சாப்பிடுவீங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் யாரெல்லாம் இல்லைன்னா வெளியில் போய் சாப்பிடுவீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மேக்ஸிமம் வந்து ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். எந்த அளவுக்கு முடியுமோ சமைச்சிடுவேன், வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்ருவேன். பட்டு நைட் ஷிஃப்ட் பார்த்ததுனால தான் சமைக்க முடியல என்னால், அதனால தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு லீவு, அதனால தான் ஆர்டர் பண்ணேன். ஒரு தோசையே சாப்பிட முடியல, 2 தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் ஒரு தோசை 100 ரூபா, 100 ருபீஸ். ஆனியன் ரோஸ்ட்டு, ஓகேங்களா? அப்போ 2 தோசை எவ்வளோ? 200 ரூபா. ஒரு டைமுக்கு 200 ரூபா செலவு பண்ணணுமான்னு யோசித்தேன். ஓகேங்களா? ஒரு டைமுக்கு 200 ரூபா தோசை. அப்புறம் பார்த்தேன், எனக்கு ஆஃபர் வந்துச்சு ஜொமேட்டோவில். எவ்வளோ ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ். அதாவது தண்ணி குடிச்சிக்கிறேன்.
2 தோசை ப்ளஸ் ஜிஎஸ்டி, அப்புறம் அவ்வளோதான், டெலிவரி ஃப்ரீ. ஓகேங்களா? எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 243 சம்திங் இதை வந்துச்சு நியர்பை. இன்னொரு தோசை அப்படியே சாப்பிட்றலாம். வேஸ்ட் அப்புறம் வச்சுட்டுன்னு நல்லா இருக்காது. சுட சுட அப்படியே சாப்பிட்றணும். தோசையை பொறுத்தவரை ஆறிடுச்சுன்னா சாப்பிட்டா நல்லா இருக்காது. அப்புறம் 140 ருபீஸ் ஆஃபர் எனக்கு. ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தோசை தான், ஆனியன் தோசை தான். நல்லாயிருக்கும், இந்த கடையில் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், அந்த அளவுக்கு நல்லாவே கொடுத்துருவாங்க. ஜிஎஸ்டியோட 240 ரூபா, 243 ரூபா சம்திங்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ் ஜொமேட்டோவில் ஆஃபர் விட்டுருந்தான். 240 ப்ளஸ் மைனஸ் 100, எவ்வளோ? 140, 240 மைனஸ் 140 போச்சுன்னா மீதி எவ்வளோ வரும்? 100. நான் 100ம் இல்லாமல் எனக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 87 ருபீஸ் தான் வந்துச்சு. 2 தோசை 87 ருபீஸு. ஆனியன் ரோஸ்ட்டு ஒர்த்தா இல்லையான்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? வித்து வீட்டிலே வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் போய் எங்கேயோ பைக் எடுத்துகிட்டு போயிட்டு 2 கிலோமீட்டரில் போய் வாங்கி நின்று ஹோட்டலில் நின்று வாங்கிலாம் எடுத்துகிட்டு வரல. என்னை தேடி வீடு தேடியே வந்துருச்சு. 87 ரூபா 2 ஆனியன் ரோஸ்ட்டு. ஓகேங்களா? ஒர்த்தா இல்லையான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே தான், என்ன கேட்டால் பொறுத்து தான், ஓகே தான். ஒரு கடையில் போய்ட்டு சாதா தோசை சாப்பிட்டிங்கனாவே மேக்ஸிமம் ஒரு 15 - 20 ரூபா இருக்கும். ஓகேங்களா? ஆனியன் ரோஸ்ட்டு மேக்ஸிமம் 30 - 40 இருக்கும். சேம் தான், அதே லைக் தான் இதுவும். ஆனால் 5 ரூபா 6 ரூபா எக்ஸ்ட்ரா போயிருக்கு, அவ்வளோதான். இது கேட்டிங்கன்னா எல்லா ஹோட்டல்லையும் கிடையாது, இந்த ஹோட்டலில் மட்டும்தான். அதே மாதிரி இந்த ஹோட்டலில் கொடுக்குறான்றதுக்காக மட்டமான ஹோட்டலும் கிடையாது, நல்லாயிருக்கும். எல்லாருமே ஃபேமிலி மேக்ஸிமம் மார்னிங் டிஃபன் சாப்பிட்றவங்க எல்லாருமே, வெஜ்ஜி சாப்பிட்றவங்க எல்லாருமே இந்த ஹோட்டல் தான் சாப்பிடுவாங்க மேக்ஸிமம். 7 மணிக்கெலாம், அதாவது கடை ஓப்பன் ஆகிரும், 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிரும், ஃபுட் எல்லாமே ரெடி ஆகிரும். போனீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த இடம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லைட்டாக நெய் விட்டுருப்பாங்க போல், நெய் ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆனியன் பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்க, பொடி பொடியாக நறுக்கிடுவாங்க, சின்ன ஆனியனு. எக்கு தோசை ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன், எக்கு தோசை அதில் கிடையாது அந்த ஹோட்டலில். இன்னும் வெஜ்ஜு மட்டும்தான், நான்வெஜ்ஜு கிடையாது. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? கண்டினியூஸாக இந்த மாதிரி நல்ல வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடுறோம், வியூஸே போக மாட்டேங்குது. ஒரு டைலாக் பார்த்தேன் யூடியூப்பில், ஷார்ட் வீடியோ. ஒரு நம்மள மாதிரி சகோதரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வீடியோ போட்டுட்டு ஒரு புலம்பல் விட்டுருக்காரு. நானும் வீடியோ போடுறேன், ஒரு வியூஸும் போக மாட்டேது, ஒன்றும் போக மாட்டேங்குது, பார்ப்போம் ஒரு நாளைக்கு நம்ம கை கொடுக்கும் அப்படின்னு. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் நானும் வீடியோ போட்டுனுக்கிறேன், ஒரு நாளைக்கு கை கொடுக்கும். நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, பார்ட் டைமில் ஆரம்பிங்க. கம்பெனிக்கு போய்ட்டு வந்துட்டு இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கு, அந்த ஒர்க்கையே கூட யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுங்க.
ஒரு சில பேருக்கு கிளிக் ஆகும், ஒரு சில பேருக்கு கிளிக் ஆகாது. அதெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கிளிக் ஆகாத ஆளுங்க. சில பேர் வந்து அவங்க சம்மந்தப்பட்ட தொழிலே எடுத்து வீடியோ போடுறாங்க. எக்ஸாம்பிள் இந்த சாப்பாடு நான் ஆர்டர் பண்ணேன், அந்த சமைக்கிற வரையை கூட வீடியோ எடுத்து போடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர் பார்ட் டைம் ஜாப்பு தேடி சுற்றிட்டு இருப்பாங்க, வேலை இல்லைன்ட்டு. வேலை இருந்தும் பார்ட் டைமில் போகலாம் குடும்ப கஷ்டத்துக்காக அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. அதாவது நான் அந்த மாதிரி தான். நான் யாருக்கா சொல்கிற மாதிரிலாம் எனக்கே நான் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? சும்மா இருக்கும்போது வீடியோ போடுவோம், ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். ஏதோ எடுத்து வீடியோனால அப்புறம் கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக எடுத்து வீடியோவை போடலாம். நம்மளை பிடிச்சவங்க யாரோ ஒரு 100 பேர் இருக்க மாட்டாங்களா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நான் வேணா தப்பு பண்ணிட்டோமா? ஒன்றும் இல்லை. சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ். 2 தோசை, பெரிய தோசை 2ம் ஆனியன் ரோஸ்ட்டு, சாப்பிட முடியல. ஓகேங்களா? 87 ரூபாய்க்கு என்ன நீங்களே சொல்லுங்கள். 87 ரூபா சொல்கிறது வந்து உங்களுக்கு பொய் சொல்கிற மாதிரி தெரியுதா? ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணேன். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணி விடலாம். வேறு எதுக்கு விளம்பரம்? நம்மனா பாருங்கள், நம்மளாம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தான் நான் சொல்கிறது. வேஸ்ட்டாக போகிறது தான் சாப்பிடுங்கிற அழுத்தி சாப்பிட முடியாமல் போனோம். உங்கள் ஊரில் ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி ஃபுட் ஆப்புங்க எல்லாம் இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்டால் வந்து மேக்ஸிமம் வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க தான் சொல்லுவேன். கடை சாப்பாடு அவாய்ட் பண்ணிங்க தான் சொல்லுவேன். சரி, வீட்டில் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்காக தான் முடிஞ்சால் சமைச்சு கூட சாப்பிட்ருங்க. முடியாத பட்சத்துக்கு வேணால் சாப்பிடுங்க, ஓகேங்களா? ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் வந்து நான் பணம் வாங்கிட்டு ப்ரொமோஷனில் இது பண்ணல. என்னோட இது சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ஓகேங்களா? ஆனால் 3-4 டைம் சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு 5 டைம் சொல்கிறேன், கேட்டுங்க. பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேருக்கு தட்டி விடுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ.